காற்றும் நீரும் இந்த பூமியில் இருக்கிற காரணத்தால் தான் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் உருவாகி வாழுகிறோம். அதனால தான் ஐயன் வள்ளுவர் நீரின்றி அமையாது உலகுன்னு உலக புதுமுறையில் சொன்னார். அதே போல புறநானூறுலையும் குளந்தொட்டு வளம் பெருக்கின்னு சொல்லி வேளாண்மைக்கு நீர் எவ்வளவு அவசியமானதுன்னு சொல்லி இருக்காங்க. அதனால தான் நீர்நிலைகளை சுற்றிய குடியிருப்புகள் அமைவது பழந்தமிழுடைய மரபு. எல்லா வகையிலும் இயற்கையோடு இணைந்ததுதான் தமிழருடைய வாழ்வு. அதோட தொடர்ச்சியாகத்தான் நம்மோட திராவிட மாடல் அரசு நடைபெற்று வருகிறது என்பதை அதற்கு அடையாளமாக நீர்த்தேக்கத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையின் வளர்ந்து வரக்கூடிய பகுதிகளுக்காக நம்ம அரசு செஞ்ச முக்கியமான பணியின வரலாற்றில் இந்த நிகழ்வு நினைவு கூறப்படும்.